வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கார்கில் போர் நினைவிடத்தில் பிரதமர் மோடி மரியாதை. 25வது ஆண்டு போர் வெற்றி தினத்தை முன்னிட்டு மலர் வளையம் வைத்து வீர வணக்கம். கார்கில் போரில் உயிர் தியாகம் செய்த நமது வீரர்களுக்காக இந்த தேசம் தலைவணங்குகிறது. கார்கில் போருக்கு பிறகும் பாகிஸ்தான் பாடம் கற்கவில்லை என்றும் கார்கில் வெற்றி தினத்தையொட்டி பிரதமர் மோடி பேச்சு. மரணமே இல்லாதது தியாகம் என்பதை கார்கில் வெற்றி நமக்கு உணர்த்துகிறது. எல்லையில் தீவிரவாதத்தின் எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது என்றும் பிரதமர் மோடி திட்டவட்டம். கார்கில் போர் வெற்றி தின வெள்ளி விழா கொண்டாட்டம். போர் நினைவிடத்தில் முப்படை வீரர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை. தொழில் முதலீடுகளை ஈர்க்க ஆகஸ்ட் 22ஆம் தேதி அமெரிக்கா செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முதலமைச்சரின் பயண திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி. எச்சில் எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற இச்சக பிறவிகள் தாங்கள் அல்ல. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமாருக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. இச்சக பிறவிகள் நாங்கள் அல்ல. எங்கள் முதல்வர் அந்த வழியிலே எங்களை வளர்க்கவில்லை. ஆகவே இதைவிட கடுமையான விமர்சனங்களை எங்களால் சொல்ல முடியும். கிருஷ்ணராஜசாகர் அணையில் இருந்து வினாடிக்கு 1 லட்சம் கன அடி வீதம் காவிரியில் நீர் திறப்பு. காவிரி ஆற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு கர்நாடக அரசு வெள்ள அபாய எச்சரிக்கை. கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தமிழகத்திற்கு உபரி நீர் திறப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 74,000 கன அடி நீர் வருவதால் அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 390 நாட்களுக்கு பிறகு 90 அடியை தாண்டியது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 32,693 கன அடியாக அதிகரிப்பு. நாகை அருகே 9 கிராம மாணவர்கள் பல கிலோமீட்டர் சென்று பள்ளி பயிலும் அவலம். உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தி தர பொதுமக்கள் கோரிக்கை. செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையத்தில் குடிக்க தண்ணீர் இல்லாமல் பொதுமக்கள் அவதி. கண்டுகொள்ளாமல் நகராட்சி நிர்வாகம் வேடிக்கை பார்ப்பதாக புகார். உதகை, குந்தா ஆகிய வட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒரு நாள் விடுமுறை. நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா அறிவிப்பு. கோவை மாநகராட்சிக்கு புதிய மேயரை தேர்ந்தெடுக்க மறைமுக தேர்தல் ஆகஸ்ட் 6ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிப்பு. நெல்லை மேயர் தேர்தல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடைபெறும் என்றும் மாநகராட்சி நிர்வாகம் தகவல். தூத்துக்குடி பனிமயமாதா பேராலயத்தின் 442வது ஆண்டு தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மரியே வாழ்க என விண்ணதிர பக்தி முழக்கமிட்ட பக்தர்கள். இன்று எங்களுக்கு
உயிரையே கொடுத்து நம்மை மீட்டவர் இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே முனியப்பன் கோவில் திருவிழா கோலாகலம். 200க்கும் மேற்பட்ட ஆடு, கோழி, சேவல்களை பலியிட்டு நேர்த்திக்கடன் செலுத்த ஒரே நேரத்தில் பக்தர்கள் முண்டியடித்துக் கொண்டதால் பரபரப்பு. டெல்லியில் அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழக துணைவேந்தர் இல்லத்தை மாணவர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. விடுதியில் இருந்து வெளியேற வேண்டும் என்ற உத்தரவை திரும்ப பெற வலியுறுத்தி முழக்கம். தலைநகர் டெல்லியில் நள்ளிரவு முதல் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து நெரிசல். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் கொட்டி தீர்த்த கனமழை. பழைய மும்பை புனே தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. நடிகர் தனுஷின் 50வது படமான ராயன் திரைப்படம் இன்று வெளியானது. சென்னை ரோகிணி திரையரங்கில் சிறப்பு காட்சியை காண குவிந்த ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். குழந்தைகளுடன் பெற்றோர்கள் எப்பொழுதும் தொடர்பில் இருக்கும் வகையில் புதிய வாட்ச் அறிமுகம். ஆப்பிள் ஃபார் யூ கிட்ஸ் வாட்சில் இடம்பெற்றுள்ள புதிய அம்சங்களால் பெற்றோர்கள் உற்சாகம்.